Yeah. Okay. So, a quick background to what we are going to do today. இது ரொம்ப நாளாக நான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். I mean, I don't come from cinema. சினிமாவுக்கு வெளியில இருந்து வந்தேன் நான். எனக்கு சினிமாவில் யாரும் தெரியாது, சினிமாவில் கனெக்ஷன்ஸ் ஆர் இங்கே உள்ள என்ன ப்ராசஸ் நடக்குது இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ முதல்ல ஒரு டிக்கெட்னு ஒரு சின்ன படம் ஒன்று அசோசியேட் பண்ணுவோம், இண்டிபெண்டன்ட் ஃபில்ம். ஐ நோ, ஐம் சாரி, லைக் நோ ஃபில்ம் இஸ் ஸ்மால் ஃபில்ம். ஸோ அப்போ அந்த யூனிட்டே ரொம்ப புதுசு, எக்ஸப்ட் ஒரு 1 or 2 அதில் கொஞ்சோண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாங்க. பட் வெரி மச் இட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஃபில்ம். ஸோ அந்த கல்ச்சர்லேயே தான் ஒர்க் பண்ணோம். லிட்ரலி லைக் எதுவுமே தெரியாமல் அப்படியே அங்கே போயிட்டு ஒரு ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ வாட் ஐ ஸ்லோலி ரியலைஸ்ட் வாஸ், சினிமா சென்ஸ்ன்னு எதுவும் ஸ்பெஷலாக அப்போதைக்கு தேவையில்லை. அப்படியே ஒரு காமன் சென்ஸில் நீங்களே பல விஷயங்கள் அப்படி போகிற போக்கில் பிடிச்சிக்கலாம், அது உண்மை. அதுக்கப்புறம் நிபுணன், அதை விட என்ன சொல்றது, மச் இன்டென்ஸ் ப்ராஜெக்ட் இஃப் ஐ ஹவ் டு புட் இட் அப்ராப்ரியேட்லி. இட்ஸ் அங்கேயும் அதே மாதிரி தான். இட் வாஸ் அ வெரி மச் நியூ டீம். லேட்டரில் லேட்டர் ஸ்டேஜஸில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு அசோசியேட் டைரக்டர்லாம் வந்தார். அதர்வைஸ் வெரி மச் புது டீமாக இருந்தாங்க. ஸோ டிக்கெட்டில் கற்றுக்கிட்டு அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் நிபுணன் முடிச்ச உடனே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. ஓகே ஃபைன், we can pull off a film in terms of production. Okay, so I'll tell you why I highlighted that word. Fine, I'll come back to that. So அந்த கான்ஃபிடன்ஸ் வந்தது. ஸோ அப்போதுலேருந்தே நான் நினச்சிட்டே இருந்தேன், இதில் நிறைய விஷயங்கள் வந்து சினிமாக்குள்ளேருந்து கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே வெளியிலேருந்தே கற்றுக்க முடியும். ஆக்சுவலாக யாராவது சொல்லி கொடுத்தா, ஆர் அட்லீஸ்ட் இந்த மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருந்தால். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 3-4 days ஆஃப்டர் வினோத் அண்ட் சூர்யா செஷன், இந்த 3-4 days ஐ பீன் கூகுளிங் வாட் எவர் இந்த ஃபார்ம்ஸ், இந்த பிரேக் டவுன் ஷீட் இதெல்லாம் கிடைக்குதான்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஊர் ஃபார்ம்ஸ் எனக்கு ஒன்று கூட கிடைக்கல. ஐ டோன்ட் நோ இஃப் ஐ மிஸ்ட் சம்திங். ஏதாவது ஒரு சைட்டோ ஏதாவது ஒரு பிளாக் ஒரு whatever அவைலபிளாக இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு எதுவும் கிடைக்கல. நாட் அ சிங்கிள் ஃபார்ம் ஃபார் தட் மேட்டர். நானும் ஏதாவது ஒன்று கிடைக்குவாங்க எங்கேன்னு பார்த்து. ஸோ பாயிண்ட் இஸ், யாருமே இதை சொல்லித்தரதுக்கு எங்கேயும் ஒரு ரெபாசிட்டரியோ ஒரு டேட்டா பேங்க் அந்த மாதிரி யாருமே எதுவுமே போடலை அப்படின்றது எனக்கு கொஞ்சம் ஐ திங்க் ஸோ. ஐ குட் பி ராங். மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, நம்ம எல்லாரும் கற்றுக்கலாம். பட் so far that's what I saw. So I thought fine, this can be taught even before somebody ventures into cinema. Why it has to be taught even before somebody ventures into நான் சொல்லிடுறேன். ஓகே, பிகாஸ் ஒரு ஷூட் ஃப்ளோரில் யூஸ்வலாக அது சொல்கிற விஷயம், சினிமாவில் ஷூட் ஃப்ளோரில் ஷூட் ஆரம்பித்த உடனே எவ்ரி மினிட்டும் பைசா. ஓகே, அது ப்ரொடியூசர் பைசா, அது நம்ம பைசா மாதிரி எடுத்துகிட்டு நம்ம பண்ணணும். ஸோ அந்த எவ்ரி மினிட் பைசா. ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே அங்கே கற்றுக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடியே கற்றுக்கணும். இது ஜென்ரலாக சொல்ல விஷயம். நான் அதுக்கு மேலே ஒரு விஷயம் என்ன நான் ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே கூட அங்கே போய் கற்றுக்கணுன்ற விஷயம் கூட எனக்கு பிடிக்கல. எனக்கு அஃப்கோர்ஸ் எல்லா நாளும் எல்லாமே கற்றுக்கலாம், அது வேறு விஷயம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த அடிப்படையான விஷயங்களே ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடியே கற்றுக்கிட்டு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரீசன் என்னன்னா, ஏன்னா அதுவும் பைசா. ஒரு ஆஃபீஸ் போடுறதுலேருந்து அங்கே வேஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷம் கூட ப்ரொடியூசர் பைசா அண்ட் ப்ராஜெக்ட் பைசா. ஸோ சில பேசிக்கான விஷயங்கள் அங்கேயே கற்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பேசின ப்ராஜெக்ட்ஸ், நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸ், நான் டிரெக்ட் பண்ண K13 ஆர் ஷார்ட் ஃபில்ம் ஆர் ஒரு மியூசிக்கல் வீடியோ வாட் எவர், ஆர் மை ஃப்ரெண்ட்ஸுடைய டைரக்ஷன் எங்கே பண்ணாலும் எல்லாருக்கும் எக்ஸல் தெரியல. பட் ஐ ஃபீல் எக்ஸல் இஸ் லைக் மேண்டேட்ரி. தட் இஸ், அதில் டவுட்டே கிடையாது எனக்கு. ஸோ MS எக்ஸல் ஒரு மேண்டேட்டரி ஸ்கில் ஃபார் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். மை கொஸ்டின் இஸ், ஆர் மை டவுட் ஆர் மை விஷ் லிஸ்ட் என்ன அப்படின்னா, சினிமாவுக்கு வரணும், சினிமாவில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டிரெக்டராக ஆகணும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் முடிவு பண்ணாங்க அப்படின்னா, முதல் வேலையாக அவங்க ஒரு எக்ஸல் கற்றுக்கலாமே. ஒரு ஸ்க்ரீன் ரைட்டிங் புக் படிக்கிற அளவுக்கு, ஆர் ஒரு ஷார்ட் டிவிஷன் மாஸ்டர் கிளாஸஸ், கின்கிடோ, டக்கேஷி, இந்த மாதிரி பேர்கள்லாம் தெரிஞ்சுக்கிறத விட ஒரு உதவி இயக்குனருக்கு முதல்ல தெரிய வேண்டியது எக்ஸல்ன்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஓகே, அண்ட் அகெயின் வாட் எவர் ஐம் கோயிங் டு சே இன் திஸ் செஷன், எல்லாமே என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அதை நீங்கள் கேட்டுக்கலாம், ஒத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. நாளைக்கு நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் சேரும்பொழுதோ ஜாயின் பண்ணும்போதோ, இல்லை நீங்கள் ஒரு டைரக்டராகவோ தயாரிப்பாளராகவோ ஒரு ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை கம்ப்ளீட்டாக என்னுடைய டேக் whatever இன்னைக்கு நான் சொல்கிறதுக்கு மாற்று கருத்து இருந்தால் அதுபடி ஃபாலோ பண்ணலாம். பட் இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஸோ கோயிங் பேக் டு எக்ஸல். ஸோ பேசிக்கான ஒரு விஷயம் எக்ஸல். Basic, I mean, it's not easy to learn. It's very difficult to learn, especially இப்போ எல்லாரையும் பொதுவாக சொல்ல விடலை. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் இன்டர்நெட்டும் இதுவும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் அதில் இருக்க ஒரு பேசிக் இங்கிலீஷ் தெரியணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால்
எக்ஸல் படிச்சே ஆகணும். ஸோ எனி ஃபிலிம் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் முதல்ல ஒரு பேசிக் எக்ஸல், இப்போ ஆல்ரெடி அவங்க கரிக்குலம்ல இருக்கா அப்படின்னு தெரியல. நான் தமிழ் ஸ்டுடியோவில் அருண் அவரை மீட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அங்கே இருக்கிற உதவி இயக்குனர் மாணவர்கிட்ட பேசினாலும் எனக்கு அது தெரிஞ்சுது. கொஞ்சம் பேருக்கு தான் எக்ஸல் தெரிஞ்சது. ஸோ அவர்கிட்டையும் நான் சொன்னேன், ஒரு எக்ஸல் கிளாஸ் எடுங்க, முடிஞ்சா நான் ஒரு நாள் வந்து சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னேன். ஒரு நாள் ஒரு சின்ன இன்ட்ரோடக்டரி செஷன் மட்டும் நான் எடுக்க முடிஞ்சது, அதிகமாக கவர் பண்ண முடியல. மேபி ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ் செஷன் எக்ஸல் நல்லா தெரிஞ்சது அப்படின்னா your life will get better. And when I say your life, your AD life better இருந்தா அந்த டிரெக்டர் லைஃபும் அந்த ப்ராஜெக்டோட லைஃபும் பெட்டரா இருக்கும். ஸோ இதை எக்ஸல் கத்துக்கோங்க. ஓகே, ஸோ எக்ஸல் மாதிரி இன்னும் நிறைய பேசிக்கான விஷயங்கள் இருக்கு. அகெயின் சினிமா சென்ஸே இல்லாம ஜஸ்ட் அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். மேபி ஒரு படம் ஒரே ஒரு படம் ஒர்க் பண்ண ஒரு ஆள் கிட்ட நீங்க அந்த ஃபார்மை காமிச்சு பேசினீங்கன்னா இன்னும் வேகமா புரிஞ்சுக்க முடியும். அவ்வளவுதான் அது வித்தியாசம். பட் இது தெரியாம நிறைய உதவி இயக்குநர்கள் வர்றாங்க. என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஆக்சுவலா அது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஓகே, இப்போ உதவி இயக்குநர்கள் சார்பாக நான் பேசுறேன். மறுபடியும் உதவி இயக்குனர் தனியாக இன்னொரு ஆளா பேசல. நானும் உதவி இயக்குனராக இருந்து வந்தவன் தான். ஐ மைட் ஈவன் அகேன் இப்போ கூட போய் ஏதாவது படத்தில் உதவி இயக்குனர் ஒர்க் பண்றதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு உதவி இயக்குனராக அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு இன்னைக்கு அதை அறிமுகம் மட்டும் படுத்துறேன். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது அப்படின்னு நான் அறிமுகப்படுத்துறேன். ஓகே, 1 செகண்ட். இப்போ நான் இந்த ரிசர்ச் பண்ணும்போது, இந்த 4 நாள் ரிசர்ச்னா பெரியது இல்லை, இந்த 4 நாளாக கூகுள்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்ன கண்டுபிடிச்சேன்னா, அக்ராஸ் ப்ராஜெக்ட்ஸ் அக்ராஸ் கம்பெனிஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்படுறாங்க. ஆக்சுவலா ஒரு இடத்துல டாட் வச்சா இந்த அர்த்தம்னா இந்த இடத்துல வேற மாதிரி சொல்றாங்க. விச் இஸ் ஓகே. ஏன்னா இது ஒவ்வொருத்தருக்கும் நீங்க உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த மெத்தட்ல நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்னு எதுவுமே கிடையாது, ஸ்டாண்டர்ட்னு எதுவுமே கிடையாது. ஓகே, அதாவது இப்போ ஒரு குறிப்பிட்ட மருந்து ஒரு சிக்னஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா, பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ஒர்க் ஆகும் இல்லையா? ஸோ சேம் கான்செப்ட் இங்கேயும். ஓகே, சாரி, ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு இந்த கியான் அண்ட் தென் மேட்டர் போயிடுறேன். ஓகே, பிகாஸ் ஏன் சொல்லி தர ஆசைப்படுறேன், இது ஏன் எவ்வளவு பெரிய கேப் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ரெண்டாவது, இப்போ நீங்க இன்னைக்கு காமிக்க போற ஃபார்ம்ஸோ இல்லை நீங்க சொல்ற இதெல்லாமோ நாங்க கத்துக்கிட்டா ஒரு நல்ல படம் எடுத்துட முடியுமான்னா இல்லை, அது வேற. நல்லா படம் எடுக்க முடியும். ஓகே, அதாவது நல்லானா குறைஞ்சபட்ச ட்ரபிளோடவும் அதிக சர்ப்ரைசஸ் இல்லாம பெரிய பொருட்செலவை நல்லா கம்மி பண்ணி, சாரி, கம்மி மீனிங் எஃபெக்டிவா தேவையான பணத்தை மட்டும் செலவு பண்ணி அது எடுக்கிறதுக்கு இந்த டூல்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணோம். இது என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் நான் சொல்றேன். உதாரணத்துக்கு நிபுணனுக்கு ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் எக்ஸல் ஷீட் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருந்தது, டீமுக்குள்ளேயும் இருந்தது, ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்தும் இருந்தது. பட் எல்லாரும் மெதுவாக அதை யூஸை புரிஞ்சுட்டு வந்துட்டாங்க. படம் 44 நாள் ஷூட் பண்ணாங்க. தமிழ் அண்ட் கன்னடம் ரெண்டுத்துலயும் நான் ஷூட் பண்ணாங்க. 40வது நாள் நான் அந்த ப்ராஜெக்ட்ல அந்த ஷூட்டுக்கு அதுக்கு மேற்கொண்டு இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனா இருந்தது. அதுக்கப்புறம் 4 நாள் நான் இல்லை, இன்னும் 2-3 பேரும் டீம்ல இல்லை. ஆனா ஏடி டீம் வச்சு அந்த படம் ஷூட் பண்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, அந்த எக்ஸல் ஷீட்டை ஃபார்ம் பண்ண நானோ என்னோட இருந்த ஒரு இன்னொரு அசோசியேட்டோ இந்த மாதிரி 2-3 பேர் டீம் இல்லாம, ஏன்னா ப்ராஜெக்ட் கொஞ்சம் நடுவில் கேப்லாம் விட்டு போனதுனால நான் சொல்றேன். பட் ஸ்டில் அந்த 4 நாள் எந்த பிரச்சனையும் இல்லாம ஷூட் நடந்தது. பிரச்சனைனா வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கெட்யூல் அந்த மாதிரி விஷயங்கள். என்ன அப்படின்னா, இது எல்லாம் ப்ராப்பரா இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போறது ஒரு சின்ன சின்ன டூல்ஸ்ல ப்ராப்பரா டைப் இன் பண்ணி, இன்டர்நெட்ல ப்ராப்பரா கிளவுட்ல எல்லாம் ஸ்டோர் ஆயிருந்து, மேக்சிமம் டெக்னாலஜி டிபெண்ட் பண்ணி இல்லை, பட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ப்ராப்பரா இருந்ததுனால தடை இல்லாம அந்த வேலை போச்சுன்றதை நான் ரொம்ப பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஃபீல் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க அந்த வினோத் அவர் செஷன்ல அவர் முக்கியமான விஷயம் சொன்னாரு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் சமயத்தில் ஒரு ஏடி கழுத்துலயே அவங்க படத்தோட ஒன்லைனை மாட்டி தொங்க விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. விச் இஸ் a very very important and valid point. நாங்கள் கொஞ்சம் அது வேற மாதிரி பண்ணோம், அவ்வளோதான். அது ஹார்ட் காப்பியில் வச்சிருந்தாங்க, நாங்கள் சாஃப்ட் காப்பியில் பண்ணோம், அதாவது இன்டர்நெட்லயோ இல்லைன்னா ஃபோன்லயோ ஸ்டோர் பண்ணி பண்ணியிருந்தோம். பட் த பாயிண்ட் இஸ் அந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஜென்ரலி கிரியேட்டிவ் ஒர்க்ல இருக்கவங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. என்னது, நான் கிரியேட்டிவா அப்படியே கற்பனை குதிரையை ஓடைய விட்டு தான் இந்த வேலை செய்யணும்னு நான் வந்தேன். என்ன இவ்வளோ ப்ராசஸ் ஃபாலோ பண்ண சொல்றீங்க அப்படின்னா, உங்க கற்பனை குதிரை நிக்காம ஓடணும்னா ஆரம்பத்தில் இந்த ப்ராசஸை செட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். அகேன் இட்ஸ் அ பர்சனல் ஒப்பீனியன். முக்கியமான ஒரு விஷயம், அசிஸ்டன்ட் டைரக்ஷன் அப்படின்றதுக்கே ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இண்டஸ்ட்ரியில. அது ஏன்னா நம்ம காலங்காலமா பண்ணிட்டு வந்த ஒரு விஷயத்தினால. என்ன அப்படின்னா, ஒரு உதவி இயக்குனராக வர்றவர் பின்னாடி இயக்குனர் ஆகிறதுக்கான ஒரு படியா மட்டுமே அது பார்க்கப்படுது. அது ரொம்ப தப்பு. ஓகே, என்னன்னா உதவி இயக்கமே ஒரு தனி வேலை.
நான் உதவின்னு சொன்னா அது உள்ள இந்த கோ டைரக்டர், அசோசியேட் என்னெல்லாம் அதுல கிரேட் இருக்கோ எல்லாத்தையும் விட்டுருங்க. டைரக்டர் தவிர எல்லாமே சேர்ந்த ஒரே பக்கெட்ல போட்டுருங்க. ஓகே, ஸோ அசிஸ்டன்ட் டைரக்ஷன் இஸ் நாட் நெசசரிலி a stepping ladder for direction. ஓகே, இன்டர்நேஷனலா அப்படிதான் இருக்கு. நம்ம ஊர்லயும் தொடர்ந்து இந்த அசோசியேட் டைரக்டர், கோ டைரக்டர் மட்டுமே பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இருக்காங்க. எனக்கு பர்சனலா தெரியும். இன்ஃபேக்ட் ஒரு ஆக்டரே இருக்கு, ஒரு ஃபீமேல் ஆக்டரே இருக்காங்க. ஷி டோல் மீ. ஏன்னா நம்ம ஊர்ல ஃபர்ஸ்ட் ஏடி சிஸ்டம் இல்ல. அதாவது நம்ம ஊர் கோ டைரக்டர் கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் ஃபர்ஸ்ட் ஏடி ஓரளவுக்கு அது சேம் வச்சுக்கோங்க. சரி, நம்ம ஊர்ல மட்டும் ஃபர்ஸ்ட் ஏடி சிஸ்டம் இருந்தா ஐ வில் ஆக்சுவலி கண்டினியூ டு பிகம் அ ஃபர்ஸ்ட் ஏடின்னு ஒரு ஆக்டரே சொன்னாங்க. நம்ம ஊர்ல அந்த சிஸ்டம் கிடையாது. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து தொடர்ந்து ஒருத்தர் கோ டைரக்டர் இருந்தாருன்னா அதை வந்து ஃபெயிலியரா பார்ப்போம் நம்ம. அதாவது அவர் இயக்குனர் ஆகாம அப்படி இருக்காரு. ஆக்சுவலா அது ரொம்ப தப்பு. உதவி இயக்கம், அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர், கோ டைரக்டர், அதுவே ஒரு தனி ஜாப். ஸோ இயக்குனர் ஆகணுன்றதுக்கு அது ஒரு ஸ்டெப்பிங் பாயிண்ட். எக்ஸாக்ட்லி தட்ஸ் வாட் ஐ டிட். நான் வந்து உதவி இயக்கம் பண்ணி தான் நான் படம் இயக்க வந்தேன். அது ஒரு ரூட். பட் உதவி இயக்கம் பண்ணி உதவி இயக்கம் மட்டுமே பண்ணலாம். ஆனா அதுக்கான என்ன சொல்ற சேலரி, அதுக்கான மரியாதை இதெல்லாம் வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங்கா இருக்கு. பட் இது நடந்தா அது நடக்கும் நான் நம்புறேன். அதாவது உதவி இயக்கமே ஒரு தனி ப்ரொஃபஷனா சில ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் பண்றாங்க. நான் இப்ப கூட 2 நாள் முன்னாடி கூட ஒரு தயாரிப்பாளர் என்கிட்ட பேசினாரு. தட் அவரும் இதே தான் சேம் தாட் ப்ராசஸ்ல அவர் இருக்காரு. நிறைய கார்பரேட் ஹவுசஸ் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் இருக்காங்க. ஐ திங்க் மும்பைல அது கொஞ்சம் அதிகமா நடக்குது. இப்ப இந்த 4 நாளா இதுக்கான ஒர்க்குக்கு பண்ணும்போது நண்பர்கள் சொன்னாங்க. ஸோ இங்கேயும் அந்த சிஸ்டம் வந்து நல்லா இருக்கும். பட் அது எப்போ வரும்? நீங்க சார் நான் எல்லா ப்ராஜெக்டுக்குள்ள வந்து கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதை விட, சார் எனக்கு இவ்வளவு விஷயம் தெரியும், எனக்கு ஷெட்யூலிங் தெரியும், எனக்கு பிரேக் டவுன் ஷீட் தெரியும், எனக்கு கால் ஷீட் தெரியும், என்னால ஒர்க் பண்ண முடியும், எனக்கு எக்ஸல் தெரியும்னு போய் சொன்னீங்கன்னா அப்போ இந்த நிலைமை மெதுவா மாறும் நான் நம்புறேன். ஐ ஜஸ்ட் ஹோப், ஐ வாண்ட் இட் டு பி. என்னுடைய ப்ராஜெக்ட்ல நான் அப்படிதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது உள்ள போய் கத்துக்கிறது வேற, பட் கத்து கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை. இது என்னன்னா, இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் சைஸ் ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குன்னா அங்க ஒரு ரெண்டு கோ டைரக்டர் கூட இருக்கலாம், 10 அசோசியேட் டைரக்டர் இருக்கலாம், 25 ஏடிஸ் கூட இருக்கலாம். அப்போ ஆளாளுக்கு ஒரு பக்கம் கத்துட்டு இருக்கலாம், கத்துக்கிறவங்க ஒரு பக்கம் வேலை கம்மியா செஞ்சுட்டு இருக்கலாம், கத்து முடிச்சவங்க ப்ராஜெக்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இது பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சாத்தியம். பட் இப்போ இருக்க நிலைமையில சின்ன ப்ராஜெக்ட், நான் சொன்னது சின்ன ப்ராஜெக்ட்னா ஒரு 8-10 கோடி ப்ராஜெக்டே நான் சின்ன ப்ராஜெக்ட் தான் சொல்றேன். அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்ல டைம் இஸ் வெரி வெரி சென்சிட்டிவ். ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு வந்து கம்மி நாட்கள் கிடைக்கலாம். ஒரு ஆஃபீஸ் போடுறதுன்றதே மாசம் மிகப்பெரிய செலவு. ஸோ இந்த டீம் எஃபெக்டிவா இருந்தா டீம் சின்னதா இருக்கலாம். சின்னதுன்னு நான் சொல்றது ரைட் சைஸா இருக்கலாம். டீம் மானாவரியா ஏடிஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்ட் சைஸ் டீம் இருக்கலாம். கரெக்ட் சைஸ் டீம் கரெக்டா 2 மாசம் 3 மாசம் நான் சொல்றது ஒரு நார்மலான ப்ராஜெக்ட்டுக்கு, அதாவது ஒரு அதிக ஸ்டண்டோ, அதிக ரிசர்ச், அதிக ப்ராஸ்தட்டிக்ஸ்லாம் இல்லாத ஒரு ப்ராஜெக்ட்னா 2-3 மாசம் ப்ராப்பரா ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி போறக்கூடிய சிச்சுவேஷன் எப்போ வரும்? நீங்க ஒரு உதவி இயக்குநர்கள் உங்களை நீங்க எக்யூப் பண்ணிக்கணும். ஸோ ஒரு 3 மாசம் உதவி இயக்குநர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ன்ற எண்ணமோ டைரக்டருக்கோ இல்ல ப்ரொடியூசருக்கோ whoever is going to pay அது வரும். நீங்க வந்து ஒரு 6 மாசம் 1 வருஷம் ப்ரீ ப்ரொடக்ஷன் சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு இருக்க போகுது. அந்த இடத்துல போய் நான் ஒரு 1 மாசம் உள்ள போய் தான் நான் கத்துக்க போறேன். அதுவும் கத்துக்கிறதுனா சும்மா கத்துக்க மாட்டோம் நம்ம இல்லையா, நிறைய தப்பு பண்ணுவோம். அந்த தப்பு வேற விஷயங்களை கெடுக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு இந்த ப்ராசஸ்லாம் தெரிஞ்சதுன்னா நல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ ஐ திங்க் தட் இஸ் இனஃப் ஆஃப் கியான். பட் திஸ் இஸ் மை டேக். சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ் ஆல்சோ பிலீவ் திஸ். இது நான் என்னோட ஒப்பீனியன் மட்டும் நான் போட்டு திணிக்கல. நிறைய ப்ராஜெக்ட் பண்றவங்க 2-3 தயாரிப்பாளர்களும் இதே விரும்புறாங்க. எங்க ப்ராஜெக்ட்ஸ்லயும் நான் இது பர்சனலா ட்ரை பண்ணதுனால நல்லா ஒர்க் ஆகுது இது. ஸோ ப்ராசஸ், நல்ல ப்ராசஸ் கற்றுக்கோங்க. டெக்னாலஜியை நல்லா யூஸ் பண்ணலாம், தேவையான இடத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இந்த ஸ்க்ரீன் ஷிஃப்ட் பண்ணுறேன், ரொம்ப கிளியரா தெரியல அப்படின்னு நீங்க வருத்தப்பட வேண்டாம். there are only just like few points that I want to make. okay, so இது பாத்தீங்கன்னா Evernote அப்படின்னு வந்து ஒரு it's an app or it's a portal that you can say. இது வந்து எங்களுக்கு வந்து ஸ்ரீராம்னு எனக்கு நிபுணன்ல அசோசியேட்டா ஒர்க் பண்ணார் ஒருத்தர். அண்ட் தென் இஸ் குட் ஃப்ரெண்ட் நவ். அவர் எனக்கு K30 எனக்கு கோ டைரக்டரா இருந்தார் எனக்கு. ஸோ அவர் தான் இது முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாரு ஆக்சுவலாக Evernote. ஓகே, நான் ரிப்பீட் பண்றேன், இட்ஸ் Evernote. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நான் தெரியாதவங்களுக்கு இட்ஸ் ஓகே, ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. ஓகே, ஸோ நீங்க சும்மா ஒரு ரேண்டமா ஒரு பேப்பர்ல நோட் பண்ணிக்காம, இது ரொம்ப லைட்டான ஒரு ஆப். இதுல நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா சும்மா டைப் பண்ணீங்கனாலே போதும், அது உங்களோட இன்டர்நெட்ல ஸ்டோர் ஆயிரும். இட்ஸ் வெரி வெரி ஃப்ரெண்ட்லி, வெரி வெரி யூஸ்ஃபுல் ஆப். இது உங்க மொபைல்லயே இருக்கும். நீங்க பார்த்து உங்க மொபைல்ல எங்க வேணா டைப் பண்ணிடலாம், நாளைக்கு வந்து லேப்டாப்ல இங்க வந்து பார்க்கலாம். நீங்க என்ன விதமான நோட்ஸ் எடுத்துக்கலாம், இங்க வந்து டேபிள்ஸ் போடலாம். கிட்டத்தட்ட என்னன்னா, நாங்க ப்ராப்பரா ரொம்ப எக்ஸல் ஷீட்லாம் ஷார்ட் டிவிஷன் போட்டு பண்ணணும்னு நினைச்சோம் K13க்கு. பட்
ஒரு மாதிரி ஒரு ரஷ்ஷாக ஷூட் போக வேண்டிய ஒரு 15 நாள் நோட்டீஸில் ஷூட் போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தது முதல் 10 நாள் ஸ்கெடியூலுக்கு. அப்போது என்னாச்சுன்னா இதை நான் இப்போ உங்களுக்குலாம் என்னெல்லாம் சொல்ல போகிறேனோ அதில் பாதி தான் எங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சது. அப்போது இந்த எவர் நோட்டில் தான் வந்து நாங்கள் ஷார்ட் டிவிஷன் லிஸ்ட் பண்ணிப்போம் காலையில். முன்னாடியே இருக்க பிளானில் அன்னைக்கு ஷூட்டுக்கு என்னென்ன லிஸ்ட் பண்ணணும்னு ஷார்ட் டிவிஷன் லிஸ்ட் பண்ணிவிட்டு இதை லிஸ்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அசோசியேட் கேமராமேனுக்கு போயிடும், என்கிட்ட இருக்கும். என்னுடைய ஏடிஸும் இந்த ஸ்ரீராமன் நான் சொல்கிற அந்த கோட் டைரக்டர் அவரும் அதை ஃபாலோ பண்ணுவார். ஒரு அந்த நாங்கள் தேவையான ஷாட் முடிஞ்சது அப்படின்னா அது உடனே ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவார். அவரோட ஃபோனில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாருன்னா எங்கள் எல்லாருக்கும் அது அப்டேட் ஆயிரும். ஸோ இதே ஒரு ஸ்கிரிப்லிங் பேட் வச்சுட்டு அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாரும் பார்க்க முடியாது இல்லையா. ஓகே, ஸோ இது ரொம்ப இது வந்து நான் சொல்றது ஒரு சின்ன ரேண்டமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் டு ஸ்டார்ட் வித். ஸோ லைட்டாக ஆரம்பிக்கலாம் அப்படின்றதால ஒரு சின்ன விஷயத்துலேருந்து நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணதே வந்து இங்கே இந்த 4 நாளாக பண்ணும்போது இங்கே நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ திங்ஸ் டு லேர்ன் ஃபார் பிகமிங் எ குட் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சும்மா ஒரு நோட் எடுத்துக்கிட்டு நான் எனக்கு நானே ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். என்ன நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கேருந்து இந்த இடத்துல யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதனுடைய டவுன் சைடு என்னன்னா, நீங்கள் ஷூட் லொக்கேஷனில் இருக்கீங்க, உங்கள் மொபைல் சார்ஜ் பண்ணுறதுன்றது ஏடிக்களுக்கு இப்போ ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் இன்னைக்கு கொஞ்சம் பவர் பேங்க் எல்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் நான் ஷூட் ஃப்ளோருக்கு தான் அந்த தடங்கள் எல்லாம். பட் அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வேணுமோ இதை டைப் பண்ணிக்கோங்க. ஒரு பேக்கப்பாக ஷூட் ஃப்ளோரில் போகும்போது பிரிண்ட் எடுத்துக்கோங்க. நான் சொல்றது ரேண்டம் நோட்ஸ். ஓகே, ரேண்டம் நோட்ஸ் ஃபைன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க நான் என்ன டூல் யூஸ் பண்ணி இந்த செஷன் பண்ண ட்ரை பண்ணுறேனோ அந்த டூலையே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ எவர் நோட் மறுபடியும் சொல்கிறேன், எவர் நோட் இது மொபைல் வெர்ஷனாகவும் இருக்கும். அஃப்கோர்ஸ் மொபைலில் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் டெஸ்க்டாப்லையும் நீங்கள் இதை வந்து பார்த்துக்கலாம். வெரி வெரி ஃப்ரெண்ட்லி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு வெப்சைட் போகிறீங்க, ஒரு சினிமா ஆர்டிக்கல் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஷேர் டு எவர் நோட் போட்டால் எவர் நோட் வந்து சேவ் ஆகிடும். ஓகே, மறுபடியும் நான் அவனை சொல்கிறேன், இன்றைக்கி நான் எல்லாமே உங்களுக்கு வெறும் இன்ட்ரடியூஸ் தான் பண்ணுறேன். எனக்கே 5% தான் தெரியும். ஸோ நான் எல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டேன்னு நினச்சிக்காதீங்க. ஓகே, நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் தினம் இதை. ஸோ நான் சொல்லிக் கொடுக்கறத நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க செல்ஃப் லேர்னிங் பண்ணுறது தான். ஓகே, ஸோ லேப்டாப் இமேஜ் கிளியர் இல்லாத நினச்சி ஒன்றும் இது பண்ணாதீங்க. பிகாஸ் இன்டர்நெட் பேண்ட்வித் ஸ்லோவாக இருந்தால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஐ திங்க் இன்டர்நெட் பேண்ட்வித் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருக்குது. ஸோ ஆல் தட் ஐ வாண்ட் இன்ட்ரடியூஸ் இன் திஸ் ஃபர்ஸ்ட் செஷனில் எவர் நோட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வினோத் நம்ம இருமுகன் அசோசியேட் வினோத் சொன்ன பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்கிரிப்ட் பிரேக் டவுன் அப்படின்னு ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். ஸோ ஒரு சின்ன பேக்ரவுண்டோட நான் போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிறோம், நீங்கள் ஒரு ஏடியா ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஸ்கிரிப்டுக்கு தேவை ஒரே ஒரு பேஜ் எடுக்கலாம் நம்ம. ஓகே, ஸ்கிரிப்ட் 200 பக்கம் இருக்கலாம், 300 பக்கம் இருக்கலாம், 400 பக்கம் இருக்கலாம். இட் டசன்ட் மேட்டர். எண்ட் ஆஃப் டே இட் கம்ஸ் டு 1 பேஜ் அட் அ டைம். ஓகே, அதை நீங்கள் ஷூட் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, இட் கம்ஸ் டு 1 பேஜ் அட் அ டைம். அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண சொல்லுங்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ நான் அடுத்ததாக சொல்ல போகிற சில ஆக்டிவிட்டி எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது இப்போ நான் சொல்கிற மெத்தடில் பண்ணாலும் சரி, இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு சாஃபிஸ்டிகேட்டட் சாஃப்ட்வேரில் பண்ணாலும் சரி, இல்லை ரொம்ப ரொம்ப மேனுவலான பழைய மெத்தடில் பண்ணாலும் நீங்கள் சரி. வினோத் அன்னைக்கு சொல்லும்போது அவர் மேனுவலாக பண்ணதா சொன்னார். அதை கேட்டிங்கன்னா நீங்கள் உடனே புதுசாக சினிமாவுக்கு வரவங்க என்ன நினைச்சுப்பீங்க அப்படின்னா, ஐயோ இவ்வளோ வேலை இருக்கா ஒரே பேஜ்க்கே அப்படின்னு நினைப்பீங்க. which is absolutely fine. என்னன்னா அவ்வளோ டைம் இருக்கும் உங்களுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷனில். உண்மையில் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் நிறைய டைம் இருக்கும். நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோத்தையும் க்ளீனாக பிளான் பண்ணி போயிட்டீங்கன்னா ஷூட் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக நடக்கும் ஷூட். சரி, என்ன பண்ணாலும் ஷூட்டில் 1000 சில தடங்கல்கள் வரும். பட் அந்த எதிர்பாராத தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரிப்பேர்டாக போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பெட்டர். ஓகே, ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸ்கிரிப்ட் முதல்ல ஃபஸ்ட்டு பேஜ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் எடுத்தீங்கன்னா நீங்கள் அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அதுக்குள்ளே என்னெல்லாம் தேவைன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க இல்லையா, அதுக்கான ஒரு சின்ன மெத்தட் தான் பிரேக்கிங் டவுன் த ஸ்கிரிப்ட். ஓகே, ஸ்கிரிப்ட் பிரேக் டவுன். ஓகே, ஸ்கிரிப்ட் பிரேக் டவுன் அப்படின்னு பண்ணோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு இப்போ சொல்கிறேன் நான். ஓகே, ஸ்கிரிப்ட் பிரேக் டவுன். யா, ஓகே, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு தெரியலன்னு கவலைப்படாதீங்க, நோட் வரி, நான் படிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஸ்கிரிப்ட் பிரேக் டவுனுக்கு முதல்ல ரீட் த ஸ்கிரிப்ட் வெல் இன் அண்ட் அவுட். ஸ்கிரிப்டை நல்லா படிக்கணும், தொடர்ந்து ஸ்கிரிப்டை படிக்கணும். எத்தனை தடவை வேணாலும் ஸ்கிரிப்டை படிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு நிமிஷம்.
ஓகே, இதெல்லாம் நான் இன்டர்நெட்லேருந்து எடுத்த ரேண்டம் ரெஃபரன்ஸ் இமேஜஸ். இதில் ஏதாவது தப்பு தவறெல்லாம் இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பில்லை, டிஸ்க்ளைமர். ஓகே, ஐ கீப் ரிப்பீட்டிங், இட் ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான். இங்கேருந்து நீங்கள் தனியாக உங்கள் ரிசர்ச் பண்ணி நீங்கள் யூ ஹாவ் டு செல்ஃப் லேர்ன். ஓகே, ஸோ ஸ்கிரிப்ட் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, பிரேக்கிங் இன்டு எயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 ஓகே, அதாவது ஒரு ஸ்கிரிப்டோட லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு பக்கத்தையும் மெஷர் பண்ணுறதுக்கு. நம்மளோட ஏர்லியர் செஷன்ஸில் ஒரு விஷயம் பேசியிருப்போம். ஒரு நிமிஷம் ரஃபாக ஒரு பேஜ். ஓகே, எப்போ அது ரூல் அப்ளை ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராப்பரான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி டைப் பண்ணியிருந்தாலோ, இல்லை அந்த ஸ்க்ரீன் ரைட்டிங்கான அந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டை நீங்கள் யூஸ் பண்ணாலோ, அதாவது இந்த மார்ஜின், இந்த ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக அதை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தான் அந்த ரூலை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாம் தெரிஞ்சால் நல்ல படம் எடுக்க முடியுமா? இல்லை, கிடையவே கிடையாது. அது வேறு, நான் க்ரியேட்டிவிட்டிக்குள்ளேயே போக வரலை. ஓகே, அது தனி, அதுக்கு வேற. இது முழுக்க ப்ராசஸ். ஓகே, ஸோ ப்ராசஸ். ஸோ ஒரு ஸ்கிரிப்டோட லென்த்தை நீங்கள் ப்ராப்பரான ஃபார்மேட்டில் அடிச்சிருந்தீங்கன்னா ஒரு பேஜ் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ 1 பேஜ் இஸ் ஈக்குவல் டு 1 minute இஸ் ஈக்குவல் டு, பழைய காலத்தில் ஒரு ஸ்கிரிப்டோடைய பேஜை வேகமாக மடித்தா 8 மடித்து வச்சுப்பாங்களாம். ஓகே, அதை அந்த விசிறி மாதிரி மடித்தோன்னு வச்சுக்கோங்களேன். 8 I'll see if I can show you that. I'll move the camera. ரொம்ப நேரம் ஸ்க்ரீனையே பார்த்துட்டீங்க, கொஞ்சம் நேரம் என்ன பாருங்க. ஓகே, I'll see how best I can. ஸோ இப்படி இருக்கு இல்லையா, ஒரு ரஃபாக நம்ம ஒரு ஸ்டாண்டர்டுக்கு A4, அவங்க லெட்டர் சைஸ் இருக்கும். ஸோ இப்படி மேக்ஸிமம் இந்த சைஸு. ஓகே, இது எதுக்குன்னா, இப்படி மடிச்சா ஓரளவுக்கு படிக்கக்கூடிய அந்த ஒரு லைன்ல ஒரு சீனோ ஒரு ஷார்ட்டோ அந்த கதையோட ஒரு போர்ஷன் படிக்கக்கூடிய வகையில் எப்படி இருக்கும். ஸோ அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி மடிச்சு வச்சுப்பாங்க. இப்போ நீங்க இதை பார்த்தீங்கன்னா இதுல 8 இருக்கும். ஓகே, நான் சொல்றது ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். இது ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இது நடந்துச்சு அப்படின்றதுக்காக இதை நான் சொல்றேன். இந்த எயிட்ஸ் அப்படின்ற கான்செப்ட் ஏன் வந்துச்சுன்றது நான் சொல்றேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு பிரேக் த ஸ்கிரிப்ட் இன்டு எயிட்ஸ். ஓகே, மறுபடியும் I'll show you my screen. ஸோ அப்படி பிரேக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, first 1/8, 2/8, 3/8, 4/8, 5, 6, 7, last 8/8 கிடையாது, 1. so it's one whole page அது. ஓகே, ஸோ கொஞ்சம் பேசிக்காக மேக்ஸ் தெரிஞ்சவங்க கூட இமீடியட்டாக நமக்கு என்ன தோணும், அப்போ 4/8னா 1/2 இல்லையா அப்படின்னு. பட் அப்படி ரெஃபர் பண்ணுற பழக்கம் இல்லை, ஏதோ ஸ்டாண்டர்ட் அப்படி ரெஃபர் பண்ணுற பழக்கம் இல்லை. ஸோ 4/8னா மனசுக்குள்ள ஹாஃப், ஸோ பாதி பேஜ், விச் இஸ் half a minute of footage னு வச்சுக்கோங்களேன். half a minute of footage roughly. இது எல்லாமே ரஃப் தான். இப்போ நான் காமிக்க போகிற டெம்ப்ளேட்லேயே கூட அங்கங்கே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிருப்பாங்க, பக்காவாக ஷெட்யூல் போட்டிருக்கோம், ஆனால் கீழே ஒரு ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க ஷெட்யூல் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதெல்லாம் ரஃப். ஆனால் இது கைடன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். I'll tell you how. நிறைய பேர் என்ன இந்த கேள்வி கேட்டாங்க இந்த இதுக்கு முன்னாடி பண்ண செஷன்லலாம். என்னன்னா, சார் ரேண்டமாக ப்ரொடியூசர்ஸ் பட்ஜெட் கேட்குறாங்க, நமக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கும் போது, ஸோ இந்த ஸ்டாண்டர்டுக்கு படி நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா, ரஃபாக நீங்கள் ஒரு 120 பக்கம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ 120 பக்கம்னா 120 நிமிஷம் படம். ஸோ ஒரு நாளைக்கு உங்களால் 3 நிமிஷம் ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சினா 40 நாள் ஷூட் ஆகும். 40 நாளில் நமக்கு ப்ரொடியூசர் பட்ஜெட் கொடுக்க மாட்டாங்க. 20 நாளில் ஷூட் பண்ணோன்னா அப்போ ஒரு நாளைக்கு 6 நிமிஷம் ஷூட் பண்ணணும். இந்த மாதிரி கணக்குகள் போடுறதுக்கு நீங்கள் ஆரம்பத்திலேயே இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா ஞாபகம், இந்த பிரேக்கிங் டு 8 நீங்கள் கதை சொல்லவோ ப்ரொடியூசருக்கு பிச் பண்ணவோ பட்ஜெட் கால்குலேட் பண்ணவோ வேண்டாம். ப்ரொடியூசர்லாம் கிடச்சி நம்ம படம் ஆரம்பித்தோன்னா அப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணும்போது இந்த பிரேக்கிங் டு 8 நம்ம பண்ண வேண்டியிருக்கோம். ஓகே, 1. பாயிண்ட் நம்பர் 2, இவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் மாதிரி போட்டு இப்படி கோடு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து ஃபுல்லாக போடணுமா அப்படின்னா, ஒரு காலத்தில் இந்த போட்ட பழக்கம் இருந்தது. ரொம்ப புதுசாக இருக்கிறவங்க ஆரம்பத்தில் போடணும். எனக்கு நிபுணரில்
வினோத்னு ஒரு அசோசியேட்டிவ் நண்பர் ஒருத்தர் கூட ஜாயின் பண்ணார். அவர் ஃபிலிம் ஸ்கூல்லலாம் படித்தவர். ஐ திங்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல் எங்கேயும் படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் எனக்கு இந்த கான்செப்ட் அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ முதல் 2 நாள் நான் லிட்டரலி ஸ்கேல் வச்சு அளந்திருக்கேன். பிகாஸ் அதான் ஒரு இன்ச்சு 8 இன்ச்சு ஒரு இன்ச்சு தான் இந்த ஒரு 1/8ன்றது 1 இன்ச்சு வரும் ஆக்சுவலாக. பட் பழக்கத்தில் வேகமாக உங்களுக்கு அளக்க முடிஞ்சிடும், தன்னால் முடிஞ்சிடும் ஆக்சுவலாக. ஸோ ஒரு தரமும் இது அளந்துட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, கண்ணிலே தெரிஞ்சிடும். ஓகே, இப்படி பார்த்தா ஒரு முழு பேஜ், இது பார்த்தா பாதினா 4/8 3/8 அப்படின்னு சொல்லிட்டு. இது எங்க யூஸ் ஆக போகுதுன்னு நான் பின்னாடி சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்க. ஓகே, ஸோ இப்போ இங்க ஒரு லைன் இருக்கு, இதுதான் வந்து 1/8. சி எங்க ஃபர்ஸ்ட் இதை பிரேக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீன் ஹெட்டிங் சொல்றோம் இல்லையா. இப்போ இதே இந்த சீன் ஹெட்டிங் இருக்கு பாருங்க, இங்க வந்து உங்களுக்கு படிக்க முடியுதான்னு தெரியல. எக்ஸ்டர்னல் பெவர்லி ஹில்ஸ் கலிஃபோர்னியா CA டே அப்படின்னு போட்டிருக்கல, அந்த சீன் ஹெட்டிங் ஆர் டெக்னிக்கலி கரெக்டாக சொல்லணும்னா ஸ்லக் லைன். ஓகே, தட் இஸ் கால்ட் ஸ்லக் லைன். இது வந்து சீன் நம்பர், இங்கே 1 இருக்குல்ல அது சீன் நம்பர், இங்கே 1 இருக்குல்ல சீன் நம்பர், கீழே பார்த்தீங்கன்னா வந்து 2 போட்டிருக்கு, இது சீன் நம்பர். ஓகே, மறுபடியும் செல்டெக்ஸ் ஆர் எனி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் நம்ம ஊர் மெத்தடில் சீன்ஸ் எழுதுறவங்களுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஊரில் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக ஒரு சம்பவத்தை சொன்னால் அது சீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாஃப்ட்வேர்ஸில் வந்து இந்த ஒரு ஸ்லக் லைனையுமே வந்து ஒரு சீனுன்னு சொல்கிற பழக்கம் இருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், ஒவ்வொரு இடத்துக்கும் மெத்தட்ஸ் நிறைய மாறுது, நிறைய படித்து தெரிஞ்சு உங்களுக்கு எது சூட் ஆகுதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் இதை வந்து சீன் ஹெட்டிங் ஸ்லக் லைன்ன்ற வேர்டே சொல்லலாம், ஏன்னா நீங்கள் சீன் குழப்பிக்க வேண்டாம். ஓகே, பட் ஒரு ஸ்லக் லைனில் ஒரு சம்பவம் நடந்துடும். ஸ்லக் லைன்னா என்னன்னு நீங்க போய் ரிசர்ச் பண்ணி படிச்சுக்கோங்க, நல்லா படிங்க அதை. ஓகே, ஸ்லக் லைன்னா என்ன மீன் பண்ணுது. ஃபைன். ஸோ பேக் டு பிரேக்கிங் ஆஃப் த 8th. ஸோ ஸ்கிரிப்ட் பிரேக் டவுன் பண்றதுக்கு முன்னாடி இந்த 1/8 பிரேக் பண்ணிக்கிறாங்க. எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஸ்லக் லைன்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்லக் லைன்ல இருந்து ஆரம்பிச்சுக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு ஸ்லக் எதேச்சியா இந்த ஸ்கிரிப்ட்ல ஒரு 8க்கு ஒரு ஸ்லக் லைன் முடிஞ்சிச்சு, பட் அப்படி இல்லை. இது பார்த்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2 8s இருக்கு பாருங்க அதில். ஓகே, மூணாவது சீன் பார்த்தீங்கன்னா மூணாவது சீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதில் எத்தனை இருக்கு, 1 2 3 4 8s இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணாவது சீன் வந்து 4 8s இருக்கு. ஸோ நீங்க அப்புறமா நான் காமிக்க போற ஒரு ரிப்போர்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் சீன் வந்து 1/8 + 2/8 3 8s இருக்கும். ஃபர்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா இது 2 கணக்கு பண்ணீங்கன்னா, சாரி கொஞ்சம் மேக்ஸ் பேசிக்காக இருக்கும், நானும் ரொம்ப மேக்ஸில் ஸ்ட்ராங் கிடையாது. பட் டோன்ட் வரி, இதெல்லாம் இப்போ நான் சொல்லும்போது கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கும். பட் நீங்கள் படித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப 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 ஈஸி. டோன்ட் வரி. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன் பண்ணிக்கிறீங்க. பிரேக் டவுனுக்கு முன்னாடி பிரேக் இன்டு 8s பண்ணிக்கணும். நீங்கள் இதை வந்து இந்த கோடு போட்டு லைன் போட்டு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து பழக்கத்தில் வேகமாக உங்களுக்கு அது கண்ணிலேயே பார்க்க வந்துடும். ஓகே, இது ஃபுல் பேஜ், இது ஹாஃப் பேஜ், இது ஹாஃப்ல இது வந்து குவார்டர் அப்படின்றது வந்துடும். எனிதிங் லெஸ் தென் குவார்டர் ஒரு லைனாக இருந்தால் 1/8. ஓகே, இது எதுக்கு தேவைப்படும்னா பின்னாடி ஒரு நாளைக்கு எத்தனை பேஜ் ஷூட் பண்ண முடியுதுன்றது, ஒரு செட்டப்க்கு எத்தனை பேஜ் ஆகுதுன்ற மாதிரி விஷயங்களை மைன்யூட்டா கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே, இதை நீங்க ஃபர்தர் ரிசர்ச் பண்ணி படிங்க. நான் என்னெல்லாம் சைட்ஸ் ரெஃபர் பண்ணணும், இங்க ஒரு வீடியோ லிங்க் இருக்கு, அந்த லிங்க் அதெல்லாம் இருக்கும். நான் வந்து ப்ராப்ளி என்னோட ஃபேஸ்புக் பேஜ்லயோ இல்லை வேற ஏதாவது இடத்துல போஸ்ட் பண்ண முடிஞ்சா போஸ்ட் பண்ணிட்டு நான் என்னோட இன்ஸ்டாகிராம்ல நான் அதை ஷேர் பண்றேன். ஓகே, ஃபைன். ஸோ இந்த 1/8 வந்து மெஷர் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லக் லைனை தனித்தனியாக பிரேக் பண்ணோம். ஸ்லக் லைன்னா அந்த சீன் ஹெட்டிங் தான் நான் சொன்னது தான். ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இதுதான் வினோத்தோ ரெஃபர் பண்ணாரு, மார்க் த எலிமெண்ட்ஸ். ஓகே, மேனுவலாக பண்ணும்போது ஸ்கிரிப்ட் புக் எடுத்து எலிமெண்ட்ஸை மார்க் பண்ணணும். when I say எலிமெண்ட்ஸ்னா என்னன்னா ஒரு கேரக்டர், ஒரு ஆக்டர். ஓகே, கொஞ்சம் நேரம் என்ன பாருங்க. ஓகே, யா, எலிமெண்ட்ஸ்னா என்னன்னா ஒரு அதுல இருக்க ஒரு கேரக்டர், ஒரு ஆக்டர், ஒரு ப்ராப்பர்ட்டி, இது எல்லாமே வந்து அந்த எலிமெண்ட்ஸ்ல வரும். இது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் என்னன்னா ஒன்னுக்கு ஒரு கலர் கோட் இருக்கு. பட் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அவசியமே இல்லை. இன்ஃபேக்ட் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு மேனுவல் மெத்தட். நாங்கள் நிபுணர்ல என்ன பண்ணோம், பின்னாடி அதை K13ல இம்ப்ரூவைஸ் பண்ணோம்னா கம்ப்ளீட்டா அதை வந்து வேற மெத்தட்ல பண்ணோம். அது இந்த செஷனோட எண்டில் வந்து அதை நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஓகே, ரைட்னா முதல்ல என்ன ஸ்டாண்டர்ட்ன்றது தெரிஞ்சுப்போம். ஃபைன். ஸோ ஒரு பிரேக் டவுன் பிக்சரும் நான் எடுக்கிறேன். I'll show you the breakdown picture.
யா ஸோ நீங்கள் எதுக்கு ஒர்க் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சாதான் அது புரியும் இல்லையா, நம்ம எதுக்கு பிரேக் டவுன் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ நீங்கள் அந்த மார்க் த எலிமெண்ட்ஸ் எதுக்கு பண்ண போகிறோம், இந்த பிரேக் டவுன் ஷீட்டை ஃபில் பண்ணுறதுக்காக தான் அந்த எலிமெண்ட்ஸை நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கொஞ்சம் லெஜிபிளாக இல்லைன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, மறுபடியும் டோன்ட் வரி. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லேட்டர் யூ ஹாவ் டு கூகுள் அண்ட் ஃபைண்ட் அவுட். ஓகே, அண்ட் அகேன் இஃப் வி ஹிட் த 1 hour mark I will disconnect and relog in again and then we will continue. Okay, so இந்த breakdown sheetல பாத்தீங்கன்னா scene number இருக்கு பாருங்க, scene number இருக்கு, ஸ்கிரிப்டோட பேஜ் நம்பர் இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா பேஜ் கவுண்ட் இருக்கு 228. ஓகே, 228 கிட்டத்தட்ட ஒரு லெட்ஸ் சே ஒரு 2.25 நிமிஷம். 2.8 is 1/4. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2.25 நிமிஷம் கணக்கு. ஸோ இங்கே கணக்கு பண்ணுறாங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட். ஸோ கிட்டத்தட்ட நம்ம இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டுக்கு நார்மலாக உங்களால் ஒரு டாக்கி போர்ஷன், ஸோ புதுசாக இருக்கவங்களுக்கு டாக்கி அப்படின்னா வசனம் இருக்கக்கூடிய போர்ஷன், அதாவது அதிகமான கேமரா செட்டப் சேஞ்சஸோ இல்லை ஒரு சண்டையோ இல்லை ஒரு பாட்டோ அந்த வெஹிக்கிள் ஷாட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் வெறும் பேச்சு இருக்குதா டாக்கி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு நார்மலாக டாக்கி இருக்கிற போர்ஷன் நார்மலாக ஒரு நல்ல நாளில் ஷூட் பண்ண முடிகிற ஒரு எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் ஷூட் பண்ண முடிஞ்சால் உங்களால் 3 பேஜ் ஷூட் பண்ண முடியணும். ஸோ இப்போ உங்களுக்கு நான் அந்த 8 பிரேக் பண்ணுறதோட சிக்னிஃபிகன்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 2.25 பேஜ் இங்கே அப்படின்னு இருக்கு. ஸோ கொஞ்சம் அனுபவம் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த சீனை பார்ப்பீங்க. ரொம்ப இன்டென்ஸாக பயங்கரமான கேமரா மூவ்மெண்ட்லாம் இல்லை அப்படின்னா 2.25 பேஜ் தான் இருக்கா, அப்போ இதில் வந்து இன்னும் ஒரு பேஜ் சேர்த்துக்கலாமே. அப்போ ஏதாவது ஒரு சீன் இருக்கிற பேஜ் அன்னைக்கு இருக்கிற ஆக்டரை பொறுத்தோ அந்த லொக்கேஷனுக்கு சூட்டபிளான ஒரு விஷயமும் உங்களால் சேர்க்க முடியும். ஓகே, ஸோ சாரி நான் அப்படியே டக்குன்னு ஸ்கெடியூலிங்க்கு ஜம்ப் பண்ணிட்டேன். பட் பாயிண்ட் இஸ், இன்னைக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் இதை கரெக்டாக பண்ணி நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா அப்புறமா ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஷெட்யூல் பண்ணும்போது பயங்கரமான கிஃப்ட் இது. ஓகே, ஸோ இதை இக்னோர் பண்ணிட்டோம்னா அன்னைக்கு நம்ம ஜட்ஜே பண்ண முடியாது. ரஃபா பேஜஸை கணக்கு பண்ணுவோமே தவிர ஜட்ஜ் பண்ண முடியாது. இதை முன்னாடியே போட்டு வச்சுட்டீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், ஸ்கிரிப்டை பிரேக் டவுன் பண்ணணும். பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரேக் இன்டு 8s பண்ணோம். அதை முடிச்சுட்டு பிரேக் இன்டு 8s பண்ணோம் இல்லையா, அது எங்கே எழுதுவோம்னா இப்போ இந்த 2.5 அப்படின்னா அந்த ஸ்லக் லைன் மேலேயே எழுதிடுவோம். I will show you that picture again. ஓகே, இப்போ இங்கே இருக்குல்ல, இங்கே இந்த ஸ்லக் லைன் பக்கத்தில் எழுதியிருக்காங்க, அந்த ஒரு சீன் 1/8 அப்படின்னு அங்கே பக்கத்தில் எழுதிடுவாங்க. ஓகே, ஸோ அங்கே வந்து எழுதிடும். அங்கே எழுதினது அதுக்கப்புறம் பிரேக் டவுன். எதுக்கு அதை அந்த எலிமெண்ட்ஸ் மார்க் பண்ண போகிறோம் இல்லையா, எதுக்கு அதை மார்க் பண்ண போகிறோம், எப்படி மார்க் பண்ண போகிறோம், அப்படி எதுக்கு மார்க் பண்ண போகிறோம்னா இந்த பிரேக் டவுன் ஷீட்டுக்கு வந்துடும். ஸோ அந்த பர்டிகுலர் சீன் நம்பர், ஸ்கிரிப்டோடைய பேஜ் நம்பர், சப்போஸ் அந்த பர்டிகுலர் சீன் வந்து 2 பேஜுக்கு போச்சுன்னா 94,95 அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அகெயின் இதுதான், கெட் இன்ட்ரடியூஸ் டு திஸ் அண்ட் லேட்டர் உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன வேணால் அதில் மாற்றிக்கலாம், யாரும் உங்கள் சட்டையை பிடிச்சி கேட்க போகிறது கிடையாது. ஓகே, அண்ட் தென் பேஜ் கவுண்ட், சீன் டிஸ்கிரிப்ஷன், ரஃபாக அந்த சீனை பற்றின ஒரு 1 லைன். ஓகே, நல்ல அந்த ஸ்கிரிப்டை 10 வாட்டி நீங்களோ உங்கள் அசிஸ்டன்ட் டீமும் படிச்சிருந்ததுன்னா இந்த 1 லைன் பார்த்த உடனே அவங்களுக்கு அதில் என்னெல்லாம் வரும்னு தெரியும். So the wizard steers the police car into oncoming traffic அப்படின்னு ரொம்ப சிம்பிளா இருக்கு இந்த லைன். இப்போ the wizard அப்படின்னு போட்டிருக்காரு, இது என்ன நமக்கு ஃபேண்டசி படமா என்னன்னு தெரியல. ஸோ டிராகன்ஸ் கேண்டல்ன்றது படம் பேரா இருக்கு, சும்மா நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஐ டோன்ட் நோ இஃப் தட்ஸ் ரியலா அப்படி ஒரு படம் இருக்கான்னு எனக்கு தெரியாது எனக்கு. ஸோ விசர்ட் அப்படின்னா அந்த கதையை பொறுத்த வரைக்கும் அவர் விசர்ட் வானத்துல இருந்து பறந்து வராரா, இல்லை பூமியை உடச்சிட்டு வராரா, எப்படி வேணா இருக்கலாம், இல்லை சும்மா அப்படி பக்கத்தில் இருக்க ஒரு டேபிள்ல இருந்து இறங்கி வராரா நமக்கு தெரியாது. பட் அந்த கதை தெரிஞ்சவங்களுக்கு இந்த 1 லைன் இவ்வளோ சொன்னா போதும், இதுக்கு மேலே டிஸ்கிரிப்டிவாக எழுதணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, அண்ட் தென் செட்டிங், லொக்கேஷன். லொக்கேஷன்னா ஷூட் லொக்கேஷன். எப்பவுமே லொக்கேஷன் சொல்லும்போது 2 விஷயம் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஷூட் லொக்கேஷன், இது பிரேக் டவுன் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஷூட் லொக்கேஷன் தான். பட் நாங்கள் ஒர்க் பண்ண ஒரு ஷீட்டில் வந்து இன்னும் டீட்டெயிலாக கேப்சர் பண்ணிட்டோம். ஷூட் லொக்கேஷன், ஸ்டோரி லொக்கேஷன், கதையில் அது என்ன இடம், கதையில் அந்த இடம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ரோடாக போச்சு, பெஸ்ட்ரி இட்ஸ் அ ஃப்ரீ வே, இட்ஸ் ஓகே. பட் ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஷூட் ஹவுஸோடைய பேருன்னா அதுதான் லொக்கேஷன். ஷூட் லொக்கேஷன் ஹீரோஸ் பெட்ரூம் ஆர் ஹீரோஸ் டிராயிங் ரூம் அப்படின்னு இருக்கும், அது கூட நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ எம் நாட் கெட்டிங் இன் டு எவ்ரி பேராமீட்டர் ஹியர் பிகாஸ் நமக்கு டைம் பெனிஃபிட் இருக்காது. நான் ரஃபாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ அந்த ஸ்லக் லைன்லேருந்து எடுத்த விஷயம் பாருங்கள், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டே அண்ட் நைட் அதில் இருக்குது. ஸோ இப்போ எலிமெண்ட்ஸ் நம்ம என்ன அங்கே மார்க் பண்ண போகிறோம், எதுக்கு மார்க் பண்ண போகிறோம், இந்த ஷீட்டில் ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ என்னெல்லாம் இருக்குன்னு நான் உங்களுக்கு ரஃபாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஓகே, காஸ்ட் மெம்பர்ஸ், ஸ்டண்ட், வெஹிக்கிள்ஸ். இப்போ அந்த சீனில் நம்ம ஒரு கார் யூஸ் பண்ண போகிறோம், போலீஸ் காரோ பைக் வாட் எவர் இட் இஸ், அது
எக்ஸ்ட்ராஸ், அது நம்ம ஊரில் வந்து யூனோ சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. பட் யா ஜென்ரலாக எக்ஸ்ட்ராஸ்னு வச்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ். ஓகே, மறுபடியும் எனக்கு ஒரு இடத்துல வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்னா இது வந்து சிஜி கிடையாது. ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்னா சிஜி கிடையாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் a different meaning here, don't get misguided. யூனோ ஒரு ரெயின் கூட ஸ்பெஷல் எஃபெக்ட் தான் ஷூட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும். ரெயின், ஐ திங்க் ஃபயர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கு ஃபயர் பழக்கம் இல்லை, பட் ரெயின், யா, ஸோ ரெயின் அந்த மாதிரி விஷயங்கள். வார்ட்ரோப் இருக்கு, மேக்கப் இருக்கு, லைஃப் ஸ்டாக் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு லைஃப் ஸ்டாக்னாலே அனிமல் தான், பட் அனிமல் ஹேண்ட்லர்னு தனியாக இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்தது. ஸோ ஒன்று ரெண்டு விஷயம் நமக்கு அப்ரோப்ரியேட்டாக இருக்காது. பட் உங்களுக்கு பாயிண்ட் இஸ், உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். மியூசிக் இருக்கு, சவுண்ட் இருக்கு. ஸோ சவுண்ட் அப்படின்னா ஒரு யூனோ நாக்ரா அப்படிம்பாங்க. ஸோ யூனோ சவுண்ட் ரெக்கார்டிங் வரணும். இதெல்லாம் ஒரு ஷூட் போகிறதுனா இதெல்லாம் தேவை தானே. இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுமா அப்படின்னா, ஒரு ஜென்ரலான ஒரு அட்வைஸ் ஐ திங்க் நம்ம வாழ்க்கைக்கே வேணும், பட் சினிமாவுக்கு ரொம்ப வேணும். நெவர் அஸ்யூம் எனிதிங். அதாவது இன்னைக்கு தான் ஒரு சண்டை காட்சி இருக்கே, அப்போ ஒரு மேட் வந்துடுமே அப்படின்னு நீங்க அஸ்யூம் பண்ணவே கூடாது. ஒரு உதவி, எல்லாருக்கும் அது பொருந்தும், உதவி இயக்குநர்களுக்கு அதிகமாகவே இது பொருந்தும். ஓகே, ஒரு குட் ஏடி வில் நெவர் அஸ்யூம், அதாவது இது நடந்துடும் அப்படின்னு நினைக்கவே மாட்டார். அதை நடத்திட்டு தான் நமக்கு உட்காரணும். ஆக்சுவலா அந்த இந்த பிகாஸ் ஐ ஹவ் ஃபேஸ்ட் இட். நீங்க யூ கேன் நாட் ஈவன் இமேஜின், அதாவது இப்படிலாம் பண்ணுவாங்களா நீங்க நினைக்கவே மாட்டீங்க. அவ்வளோ பெரிய ஹார்ட் அட்டாக் கொடுப்பாங்க உங்களுக்கு. இது பேசிக்கான விஷயமாச்சே, இன்னைக்கு இது ஷூட் பண்ணா அது வரணுமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, வராது. நீங்க எழுதி கொடுத்துருப்பீங்க, இன்னைக்கு வந்து ஜன்னலுக்கு அந்த பக்கம் வந்து ரெயின் எஃபெக்ட் வேணும் அப்படின்னு எழுதியிருப்பீங்க. ரெயின் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா, சார் 10வது மாடியில் இருக்கு சார், எப்படி சார் ரெயின் எஃபெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஷூட் ஃப்ளோர்ல வந்து சொல்லுவாங்க. நீங்க அசியூம் பண்ணிட்டீங்க, ஓ ஓகே, உங்களுக்கு நம்மளை விட அனுபவம் இருக்கவங்க தானே படத்துல, இது பண்ணிட மாட்டாங்களா நீங்க அசியூம் பண்ணுவீங்க. அசியூம் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ ஷூட் ஃப்ளோர்ல வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்க செக் பண்ணணும், 10வது மாடி இருக்கு, எப்படி நீங்க ரெயின் அரேஞ்ச் பண்ண போறீங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்போ அவர் சொல்லுவார், 10வது மாடிக்கு பண்ண முடியாது, வேற ஒன்று இருக்கு, ஒரு ஆல்டர்னேட் இருக்கு, மோட்டர் செட்டப் அப்படி பண்ணுவோம். ஓகே, மோட்டர் செட்டப்பை பண்ணு அப்படின்னு நம்ம பேச வேண்டியிருக்கோம். ஸோ நெவர் அஸ்யூம் எனிதிங். அந்த அசம்ஷன் ஸ்டேஜுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பிரேக் டவுன் ஷீட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறோம். என்னன்னா, இந்த பிரேக் டவுன் ஷீட்டை ரெடி பண்ணி நம்மளுடைய ப்ராஜெக்டுடைய ஹைரார்கி பொறுத்து நீங்கள் நேரடியாவோ இல்லை அசோசியேட் டைரக்டர், கோ டைரக்டர் மூலமாவோ நீங்கள் வந்து ஒரு மறுபடியும் ப்ராஜெக்ட் சைஸை பொறுத்து ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவோ ப்ரொடக்ஷன் மேனேஜரோ யாராவது ஒருத்தர்கிட்ட இந்த ஷீட்டை கொடுத்து நீங்கள் கையெழுத்து வாங்கி அதுக்கு அஷூரன்ஸ் எடுத்துக்கணும். சார் இந்த சீனுக்கு இதெல்லாம் வேணும், வேண்டான்னா அவர் முன்னாடியே சொல்லணும். பட் ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன இவ்வளோ கொடுத்தாலும் ஸ்டில் திங்ஸ் வில் கெட் ஸ்க்ரூட் அப், பட் தட் இஸ் ஓகே, தேர் வில் பி லெஸ் ஸ்க்ரூ அப். ஓகே, ஃபைன், லெட்ஸ் கோ பேக் டு த ப்ரொசீஜர். ஸோ ஸ்கிரிப்ட் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி 8 பிரேக் பண்ணோம், அண்ட் பிரேக் டவுன் ஷீட்டில் ஃபில் பண்ணுறதுக்காக பிரேக் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கலர் கோடு இருக்கு, ஓகே. ஸோ காஸ்ட்னா ரெட்டு, எக்ஸ்ட்ரா அட்மாஸ்பியர்னா க்ரீன், ஸ்டண்ட்னா ஆரஞ்சு அப்படின்னு இருக்கு. பட் இதெல்லாம் இது கொஞ்சம் ஃபேன்சி, லைக் யூ மே டூ, யூ மே நாட் நோ, ஐம் நாட் ரியலி பென்ட் ஆன் இட். பட் ஒரு ஓல்ட் ஸ்கூல் ஹாலிவுட் ஃபில்ம் மேக்கிங் சிஸ்டமில் அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருந்திருக்கும் அந்த காலத்தை பார்க்குறதுக்கு. ஸ்கிரிப்டில் நான் மார்க் பண்ண ஸ்கிரிப்ட் பிக்சர் ஏதாவது எடுத்து வச்சிருக்கேன்னா நான் பார்க்குறேன். ஜஸ்ட் கிவ் மீ 1 second. Or fine, okay, I'll see if I can show you the video itself. Okay, சும்மா ரஃபா how they mark அப்படின்னு கொஞ்ச நேரம் அந்த விளம்பரம் பாருங்க. ஓகே, விளம்பரம் கொடுத்துச்சு. Yeah, so this is a very good video. Okay, I'll try to share all these links, so don't worry about it. நான் ஃபுல் வீடியோ காமிக்கல, ரஃபா காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாரி, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சிருக்காரு அவர். ஓகே, காஸ்டியூம்க்கு ஒரு கலர், ப்ராப்ஸ்க்கு ஒரு கலர், இதுக்கு ஒரு கலர்லாம் வச்சிருக்காரு. இவர் ரொம்ப பக்கா பிளான்டான ஒரு, ஐ ரியலி லைக் திஸ் கை அண்ட் த வீடியோ அண்ட் த அப்ரோச் தட் ஹி மேக்ஸ். ஓகே, நான் எப்படி மார்க் பண்ணுறாருன்னு போயிடுறேன் நான். ஸோ
yeah, you just see this place. Set dressing அப்படின்ற ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டு மார்க் பண்றாரு. ஓகே, I'll replay that portion alone. ஒரு செட்ல என்ன இருக்கு, ஒரு சாம்பிள் வீடியோ போட்டு அவர் இதை பண்ணி காமிக்கிறாரு, நீங்க பாருங்க. ஓகே, ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா சாலி வெஸ்ட்ஃபீல்ட் அப்படின்ற ஒரு ஆக்டரை மார்க் பண்ணியிருக்காரு. செட் ட்ரெஸ்ஸிங் அடுத்தது செட் ட்ரெஸ்ஸிங் ஏதோ நோட் பண்ணியிருக்காரு அவர், ஏன்னா அது ஒரு கவுபாய் செட்டப்ல இருக்கு இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கு ஒரு ஆல்சோ ஐ திங்க் அந்த படம் கதைப்படி ஏதோ ரெட்ரோ ஃபீல் அது இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ செட் ட்ரெஸ்ஸிங்ன்றது நோட் பண்ணிக்கிறாரு. நோட் பண்ணிட்டு ஸ்கிரிப்ட்ல அதை மார்க் பண்றாரு பாருங்க. பார் ஆஃப் அ வெஸ்டர்ன் சலூன். ஓகே, அந்த பாயிண்ட் மார்க் பண்ணா என்ன ஆகுதுன்னா, அந்த செட் ஒரு வெஸ்டர்ன் சலூன் ஒரு 1970s செட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை அவர் அங்கே நோட் பண்றாரு. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அவர் வினோத் சொன்னார் இல்லையா, ஸ்கிரிப்டை பிரேக் டவுன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஹேப்பன்ஸ். அடுத்து சவுண்டுக்கு கூட ஏதோ அவர் மார்க் பண்றாரு, சவுண்ட் ஏதோ நோட் பண்ணியிருக்காரு. சாலி ஸ்லாம்ஸ் பேக் ஹேர் ஸ்காட்ச். ஓகே, யா, எனக்கு இந்த எக்ஸாம்பிள்லே இந்த பர்டிகுலரா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, சாலி ஸ்லாம்ஸ் பேக். ஸோ அவர் ஸ்லாம் பண்றான்னா அப்போ அந்த இடத்துல அது ஒரு சவுண்டா யூஸ் பண்ணிக்கிறார். இது ஷூட் ஃப்ளோரில் எக்ஸாக்ட்லி நீங்கள் இதை யூஸ் பண்ண மாட்டீங்க. பட் ஒரு சில இடங்களில் ரொம்ப முக்கியமான இன்புட் என்னன்னா, அன்னைக்கு அப்போ என்ன மைக் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கு ஆனந்த் செத்தும் பொண்ணு டைரக்டர் ஆனந்த் பேசும்போது சொன்னார் லைவ் சவுண்டு. அப்போ அவர் ஸ்லாம் பண்ணுறான்னா அந்த கதையை பொறுத்த வரைக்கும், இன்ஃபேக்ட் இந்த கதையில் அவர் அப்புறமா அந்த சாம்பிள் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அடிக்கிறது வந்து அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சவுண்டாக பட்டிருக்கும். அந்த ஒரு ஸ்லாமில் 10,000 விஷயம் இருக்கு. அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். I'll tell you. ஓகே, ஜஸ்ட் அந்த ஆக்ஷனையும் பார்த்துருங்க நீங்கள். ஸோ சாலி, இவங்க தான் சாலி. ஸோ ஷீ ஜஸ்ட் ஸ்லாம்ட் இல்லை, அது வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா சவுண்ட் என்ஹான்ஸ்டாக இருக்கும். லெட்ஸ் அஸ்யூம் திஸ் இஸ் அ லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங் பிளேஸ்னு வச்சுக்கோங்களேன், ஐ மீன் படம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது வந்து ஒரு மிட் ஷாட்டாக இருக்கு. அப்போ இந்த மிட் ஷாட்டில் ஒரு பூம் மைக் வைக்கணும், இவ்வளோ விஷயங்களை பிளான் பண்ணலாம். ரெண்டாவது, அந்த ஷார்ட் கிளாஸ் அவங்க அடிக்கிறாங்க. அப்போ இது வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கான இன்புட் என்னன்னா, அவங்க அடிக்கும் போது அந்த ஷார்ட் கிளாஸ் உடஞ்சிட்டா என்ன ஆகும். ஸோ 1+2 1+3 அதே மாதிரி கிளாஸ். ரொம்ப சினிமா நல்லா தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த 1+1 மேட்டர் தெரியும், சினிமா புதுசாக இருக்கவங்களுக்கு தெரியாது அது. ஓகே, எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லா கிளாஸையும் 10 வாங்கி வைக்க முடியாது. ஆனால் ஒரு மெயின் ஆக்டர் அன்னைக்கு முக்கியமான சீன், முக்கியமான ஷாட், அவங்க அந்த ஒரு கிளாஸ் அப்படி அடிக்க போறாங்க அப்படின்னா அப்போ அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் அவங்க வாங்கி வச்சிருப்பாங்க. அது எங்க கண்டுபிடிக்க முடியும்? இந்த மாதிரி நீங்க ஸ்கிரிப்ட் பிரேக் டவுன் பண்ணீங்கன்னா நீங்க இந்த சாலி ஸ்லாம்ஸ் பேக் ஹேர் ஸ்காட்ச் அப்படின்னு லைன்ல பல விஷயங்கள் இருக்கு. ஓகே, ஸோ அந்த கிளாஸ் என்ன கிளாஸாக இருக்கலாம், மேபி ஒரு ஃபேக் கிளாஸாக வச்சுக்கலாம், உடஞ்சிடக்கூடாதுன்னு வச்சுக்கலாம். சவுண்டுக்கான இன்புட் இருக்கு. இது வந்து ஒரே ஒரு ஐட்டம் எடுத்து நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கோம். ஓகே, பட் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஒரே ஒரு ஏடியோ உட்காந்தாலே அழகாக ஒரு 1 ஹவரில் முடிச்சிடலாம். கதை நல்லா தெரிஞ்சால் 1 ஹவரில் முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அவர். ஓகே, ஸோ இப்போ கொஞ்ச நேரம் ஜஸ்ட் என்ன பாருங்க. யா, ஓகே, ஓ மை காட், ஆல்ரெடி 1 ஹவர் ஆக போகுது. ஓகே ஃபைன், எவ்ரி 1 ஹவர் நான் கட் பண்ணிட்டு இன்றைக்கி எவ்வளோ எனர்ஜி மூடு இருக்கோ அவ்வளோ தான் பண்ணுறேன். லெட்ஸ் சி. ஃபைன், மேபி நான் ரொம்ப அதிகம் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். கம்மியாக பேசி கரெக்டான விஷயங்கள் மட்டும் பேசி சொல்லலாம். ஓகே, ஸோ இப்படி தான் ஸ்கிரிப்ட் பிரேக் டவுன் பண்ணுறது. அந்த பிரேக் டவுன் பண்ணி அந்த மார்க் பண்ணி அந்த எலிமெண்ட்ஸை அந்த பிரேக் டவுன் ஷீட்டில் ஃபில் பண்ணிப்பாங்க. எவ்ரி ஸ்லக் லைனுக்கு அந்த என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ. ஓகே, மறுபடியும் டோன்ட் கெட் ஓவர்வெல்ம்டு. என்னடா இது ஏதோ பயங்கரமாக காசில் பேசுகிற மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த ஷீட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, மேபி ஏதாவது அவசரத்தில் ஷீட் நம்ம அந்த என்ன ரெஃபரன்ஸ் பண்ணுறதை மறந்துட போகிறேன், இப்பயே சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐ திங்க் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆல்ரெடி. ஸோ நோ ஃபிலிம் ஸ்கூல் அப்படின்னு ஒரு சைட் இருக்குது. நான் எடுத்த ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். ஓகே, நோ ஃபிலிம் ஸ்கூல்னு ஒரு சைட் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டுடியோ பைண்டர், நிறைய பேர் கண்டிப்பாக அதை படிச்சுட்டு இருப்பீங்க ஆல்ரெடி. ஸ்டுடியோ பைண்டர். அண்ட் தென் இன்னொரு செட் ஹீரோன்னு ஒன்று இருக்கு. ஜஸ்ட் செட் ஹீரோ. அண்ட் another site வேர் நிறைய ஃபார்ம்ஸ் வச்சுருந்தாங்க. லாட் ஆஃப் டவுன்லோடபிள் ஃபார்ம்ஸ் இருந்தது. ஜஸ்ட் a second, I'll tell you that also.
ஓகே, ஸோ நோ ஃபிலிம் ஸ்கூல், filmsourcing.com அப்படின்னு ஒரு சைட் இருந்தது. அங்கேருந்து நிறைய ஃபார்ம்ஸ் நான் எடுத்தேன், எக்ஸல் ஷீட்ஸ் எடுத்தேன் நான். I'll show you as and when I go. And then Studio Binder, Set Hero. So these are the sites where I found these forms. And then generally Google la pone sila interesting images enakku kadachadu. I just shared it here. So don't worry, இந்த ஃபார்ம்ல பயங்கரமா இருக்க மேட்டர்ல அது அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்களா அந்த ஃபார்ம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். செகண்ட், மறுபடியும் சொல்றேன், காமன் சென்ஸ். ஓகே, ஒரு ஸ்கிரிப்ட் பேஜ், ஒரு ஸ்கிரிப்ட் நீங்களே எழுதின ஸ்கிரிப்டா இருக்கலாம், இல்ல அந்த எக்ஸாம்பிள் இருக்க ஸ்கிரிப்ட் பேஜ் எடுங்க. அந்த பேஜ் எடுத்து அந்த ஷீட்டை பாருங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம ஒரு டூருக்கு போறோம்னா என்னென்ன எடுத்துட்டு போறோம், பேக் பண்ணுவோம்ல, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். என்ன, இங்க நம்ம டூருக்கு போறோம்னா நம்மளும் நம்ம புள்ளுக்குட்டியை மட்டும் வச்சு சார்ந்த விஷயம். சினிமா வந்து திங்ஸ் கெட் அவுட் சோர்ஸ்ட் இல்லையா? ஒரு சாரி, ரொம்ப கிட்ட வந்துடும். ஓகே, யா. ஸோ ஆர்ட் டைரக்ஷன் தனியா இருப்பாங்க, செட்டுக்கு தனியா இருப்பாங்க, இதுக்கு தனியா இருப்பாங்க. I'll tell you one funniest thing. ஓகே, நான் 2 படம் தான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகே, இன்க்ளூடிங் மை ஃபிலிம்ஸ். ஐ டேக் 3 ஃபிலிம்ஸ். 3த்துலயுமே இந்த இன்சிடென்ட் நடந்ததுன்னா பாத்துக்கோங்களேன். விச் இஸ் லைக் ஐ ஃபைண்ட் வெரி சிலி. அடுத்த படம் பண்ணும்போது முன்னாடியே பேசி அந்த பஞ்சாயத்து தீர்த்தணும். I'll tell you something very interesting. ஓகே, ஸோ ஒரு ஆக்டரோட ரூம்ல ஒரு வார்ட்ரோப் இருக்கு. வார்ட்ரோப் திறந்தா அது உள்ள வந்து துணி இருக்கு, அவங்களுடைய ட்ரெஸ் இருக்கும். நியாயமா ஒரு வீடோடைய செட்டப்ல அது இருக்கணும் இல்லையா? நம்பவே மாட்டீங்க, சினிமா புதுசா தெரியறவங்களுக்கு இந்த விஷயம் பயங்கர ஹிலாரியஸா இருக்கும். ஆனால் ரொம்ப சோகமான ஒரு விஷயம். எப்பவுமே என்ன வரும்னா, செட் அசிஸ்டன்ட், அது ஆர்ட் டைரக்டரோட டீம்ல ஒர்க் பண்ற செட் அசிஸ்டன்ட் வந்து இது காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் பாத்துக்கணும் அப்படின்பாரு. அவங்கள கேட்டா என்னங்க, அது செட்டோட வர்றது, அது அவங்க தான் பாத்துக்கணும், நீங்க ஷூட் பண்ணி ஆகணும். உங்க தலையில அன்னைக்கு வந்து 2 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும் ஓடிட்டு இருக்கு, ஒரு டைரக்டர் தலையில பொறுப்புல ஓடிட்டு இருக்கு. பட் இவ்வளவு சல்லித்தனமான ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கோம். ஓகே, அண்ட் இதை பார்ஷியலி ஐ அட்ரஸ்ட் இன் K13, ஏன்னா ஒரு முன்னாடி படத்துல அந்த அனுபவம் இருந்ததுனால. பட் இது நான் சொல்றது ரொம்ப ரேண்டமான ஒரு எக்ஸாம்பிள். இதெல்லாம் நடக்கவே கூடாது இல்லையா? பட் நடக்கும். ஓகே, ஸோ இந்த பிரேக் டவுன் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அப்பவே இந்த பஞ்சாயத்தை முடிச்சுக்கலாம். சார் நீங்க பொறுப்பா இல்லை யாரோ ஒருத்தர் பொறுப்பு, அதை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுக்கலாம். சொல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு வந்து இது மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பயங்கர கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஒர்க்கிங்ல ஒரு 200-300 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ற ஒரு விஷயமா படம் இருக்கிறதுனால. அதர்வைஸ் இஃப் யூ லுக் அட் ஒரு ஓவர் வியூவா பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு டூருக்கு கிளம்பி போகும்போது என்னெல்லாம் செக்லிஸ்ட் போட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டு போறல, அவ்வளவுதான் அந்த விஷயம். ஓகே, ஸோ ஸ்கிரிப்ட் பிரேக் டவுன் பண்ணோம். I'll quickly revisit what we did. Okay, so and இந்த பிரேக் டவுன் ஷீட் ரெடி பண்றதுக்கு தான் நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிச்சோம். ஓகே, ஸ்கிரிப்ட் பிரேக் டவுன் பண்றது முதல்ல பிரேக் இன்டு 8s. ஏன்னா அந்த லென்த் அப்பதான் கண்டுபிடிக்க முடியும், பிரேக் டவுன் ஷீட்ல எழுத முடியும். பின்னாடி ஷெட்யூலிங் வரைக்கும், எடிட் ரிப்போர்ட், எடிட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் நீங்க அந்த ஒரு சீனை மெஷர் பண்ணீங்கன்னா அது யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகே, and then one page is approximately 1 minute. பிரேக் டவுன் பண்ணும்போது ஒரு ஸ்லக் லைன்ல இருந்து பிரேக் டவுன் பண்ணுவீங்க. ஓகே, அண்ட் தென் மார்க் த எலிமெண்ட்ஸ் அண்ட் தென் இந்த பிரேக் டவுன் ஷீட்ல ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கு செகண்ட். யா, ஓகே, another இம்பார்ட்டன்டான விஷயம், இதெல்லாம் நீங்க ஒழுங்கா இந்த எலிமெண்ட். ஓகே, ஸோ பிரேக்கிங் டவுன் த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். ஸோ we are hitting the 1 hour mark. அதுக்கு முன்னாடி I'll just sum it up. ஓகே, ஓகே, ஸோ பேசிக்கா எலிமெண்ட்ஸ் நீங்க பார்க்க வேண்டியது cast and characters, extras, props, set dressing, costumes, makeup, vehicles, stunt, special effects, ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ், சிஜிஸ், கேமராலேயே ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. ஒரு ஜிம்மி ரிக், வண்டிக்கு ரிக் போடணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சவுண்ட், மியூசிக் அண்ட் மெனி திங் எல்ஸ். ஒரு போல்ட் கேமரா வரணும். இதெல்லாத்தையும் ஒரு இடத்துல குரூப் பண்ணிக்கிறீங்க. ஒரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ்னா அதுக்குள்ளே 2-3 விஷயம் கூட நீங்க குரூப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் மார்க் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான் நீங்க வந்து இந்த ஸ்கிரிப்ட் பிரேக் டவுன் பண்றீங்க. இது மேனுவலா கலர் பண்ணி அதை நீங்க ஒரு பிரேக் டவுன் ஷீட்ல போட்டுக்கலாம். எண்ட் ஆஃப் செஷன்ல நான் ஒரு எக்ஸல் ஷீட் காமிக்கிறேன். நாங்கள் மேனுவலா பிரேக் பண்ணி எல்லாரும் கும்பலா ஏடிஸ் எல்லாம் உட்காந்து நாங்கள் நிபுணர் தான் பண்ணோம். K13ல இன்னும் கொஞ்சம் ஈஸியா பண்ணோம். அது ஒரு எக்ஸல் ஷீட் ஒன்று இருக்கும், அந்த எக்ஸல் ஷீட்ல பண்ணிடுவோம். அந்த எக்ஸல் ஷீட்ல போட்டோம்னா நாளைக்கு அதை பிரேக் டவுன் ஷீட்டா கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, I'll show that to you. யாரும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் 1 hour mark. யா, 1 hour mark வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த செஷனை நான் வந்து ஸ்டோரியில போஸ்ட் பண்ணிட்டு I'll come back. So we have only done breaking down. I'll see if we can finish other things soon. Okay, so I'll end this session. I'll be back in a few minutes.